வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசகுல்லா அண்ட் ரசமலாய் இந்த 2 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மொத்தமாக 5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் 4 லிட்டர் பால் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காததுனால அடிப்பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பால் கொதித்து வர கேப்பில் 2 லெமன் எடுத்து அதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை கொதிக்க வச்ச பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் நல்லா திரண்டு வரும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் லெமன் சேர்த்துருக்கேன். இது மாதிரி தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக நல்லா திரஞ்சு வரணும். இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சுன்னா பன்னீர் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் இந்த பன்னீரை தனியாக பிரித்து எடுத்துக்கிறலாம். நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். இதில் இப்போ நம்ம பண்ண பன்னீரை இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வாட்டர் இதில் கலெக்ட் ஆகிருக்கு. பன்னீரில் அந்த லெமனோட புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பன்னீரை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து அது மேலே ஏதாச்சும் ஒரு கனமான பொருள் தூக்கி வச்சுக்கோங்க. பன்னீர் ரெடியாகி வர கேப்பில் இதுக்கான ரெமெடி நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டர் பாலை எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வேறு ஒரு பவுலில் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாலில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, குங்குமப்பூ மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் கொதிக்க வச்ச பாலில் சுகர் சேர்த்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் கலந்து வச்சுருந்தேன் இல்லையா பால், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரெமெடி ரெடி ஆயிருச்சு. நம்மளோட பன்னீரும் இங்கே நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பன்னீரை நல்லா இது போல் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கை இருக்கும் இல்லையா, அதை வச்சு இது மாதிரி நல்லா அமுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு, மைதா மாவு இதெல்லாம் பிணையும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப அமுத்தி தேய்ச்சிடக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் விரிசல் எதுவும் விழாமல் பார்த்துக்கணும். இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப்பு சுகரும் நான் சேர்த்துக்கிறேன். நான் என்னோடய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சுகர் எடுத்துப்பீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பாலாக இதில் சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். சுகர் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். கம்பி பதம்லாம் எதுவும் பெருசாக தேவையில்லை. இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா ப்ளஃபியாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரசகுல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் ரசகுல்லாக்கான ஸ்டேஜ். இப்போ நம்ம ரசமலாய் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாலாக இது மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் உள்ள ஹீட் கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம ஒரு ரெமெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஒவ்வொரு பாலாக சேர்த்துக்க வேண்டியது தான். பால் எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் கலருக்காக. நான் இது கூடவே கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட ரசகுல்லா அண்ட் ரசமலாய் இது 2மே ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.